சங்கீதம் 146:2 நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். தேவ பிள்ளைகளே, இங்கு சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். தேவன் மேலே மிகுந்த விசுவாச வைராக்கியம் கொண்ட தேவ பக்தர் நன்றி நிறைந்த அந்த உள்ளத்தோடு தான் சொல்கிறாரு, நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் உம்மை துதிப்பேனப்பா, நான் இந்த பூமியில் உள்ள அளவும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஏன்னா நீர் செய்த நன்மைகள் 1000, நீர் செய்த நன்மைகள் 1000 அப்பா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்களும் சொல்லுங்கள், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு சொல்லுங்க, அப்பா நான் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் உம்மை துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உம்மை உயர்த்துவேன். தேவனை உயர்த்துகிற உங்க வாழ்க்கையிலே தேவன் நிச்சயமாய் உயர்வடைய செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனாகிய கர்த்தரை நீங்கள் துதிக்கிற போது உயிரோடு இருக்கிற நாள் வரையிலும் அவர் சொல்றாரு பாருங்க, இதை எல்லாரும் புரிந்து கொள்ளணும். நான் இந்த பூமியில நிறைய பேர் சந்தோஷமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்போது தான் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஒரு சோதனை காலம் வந்தபோது தேவனை துதிப்பது நின்று போய் விடுகிறது. இன்னைக்கு முடிவெடுங்க, சோதனை காலம் வந்தாலும் நான் துதிப்பேன், உயிரோடு இருக்கிற வரையிலும். என் தேவன் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீரல்லவா அப்பா, உம்மை நம்பிதானப்பா நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், உம்முடைய கிருபைக்காக தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை இம்மட்டும் பாதுகாத்து பராமரித்து வந்த தேவனே, உம்மையல்லாமல் வேறு யாரை நான் பாடுவேன், உம்மையல்லாமல் வேறு யாரை நான் துதிப்பேன். அப்பா நீர் ஒருவரே பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை துதித்து பாடி நான் ஆராதனை செய்வேன். இதுதான் என் வாழ்நாளில் நான் செய்த பாக்கியம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் துதியிலே தேவன் சந்தோஷப்பட்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். வாழ்க்கையில் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரையில் கர்த்தருடைய நாமத்தை சொல்லிதானே நீங்கள் துதித்து பாட போறீங்க. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற உங்களை அவர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவ கிருபை உங்களை தாங்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, துதிங்க நன்றி நிறைந்த உள்ளத்தோடு. எந்த விஷயம் செய்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தான் செய்கிறார். எந்த காரியங்கள் நடந்தாலும் அது கர்த்தருடைய திட்டத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்லுங்க, நான் எப்போதும் அவரை துதிப்பேன், எப்போது என் தேவனை உயர்த்துவேன், அவருக்காக என் வாழ்நாட்களை நான் கொஞ்சமாகிலும் ஒப்பு கொடுத்து ஜீவனுள்ள தேவனை ஆராதனை செய்கிற போது, அந்த ஆராதனையிலே உண்மையும் உத்தமத்தோடு அவரை துதிக்கிற போது பரலோகத்தின் தேவன் ஆராதனையிலே இறங்கி வந்து அவருடைய மகிமையை கொடுத்து அவருடைய வல்லமையை கொடுத்து இந்த பூமியிலே பலத்த ஜாதியாய் கர்த்தர் என்னை மாற்றுவார். எப்படி தாவீது எல்லாராலும் மறக்கப்பட்டு இருந்தாரோ கொண்டு வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக கொண்டு வந்து, இதோ நீங்கள் மறந்த என் பிள்ளை என்று சொல்லி கர்த்தர் சாட்சியாக வாழ வைத்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? அவர் இருக்கிற இடத்திலெல்லாம் கர்த்தரை துதித்தார், எல்லா இடத்திலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார். நான் கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்துக் கொண்டிருக்கிறேன், அதனால தான் அவரை துதிக்கிறேன். தேவ பிள்ளையே, உங்க வாழ்வு காலம் கர்த்தருடைய கரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறபடியினால், உள்ளங்கையிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் நிச்சயமாக தேவனாலே விசேஷித்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமுறை என்பதை உணர்ந்து கர்த்தருக்காக நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தா, உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்பே உங்களை கர்த்தர் வந்தடையும்படி தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நம்புகிறவங்க மாத்திரம் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் இல்ல, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இல்ல, அப்போ துதிங்க. உயிரோடு இருக்கிற வரையிலும் கர்த்தரை துதிங்க. அதுக்கப்புறம் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தேவ சமாதானம் உங்கள் கூடாரத்தில் எப்போது நிலைத்திருக்கும். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். God bless you.